ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. மல்லி 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், ஒரு 10 to 12 பட்டை மிளகாய். புளி கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். புளிப்பு அதிகமாக தான் நல்லா இருக்காது. இது வதக்கி அரைக்க தேவையான வெங்காயம், தக்காளி. நான் கத்திரிக்காய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நான் காமிக்கல, அது கூட அரிசியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவு. இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது கூட மற்ற எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துக்கலாம், மிளகாவை தவிர. இப்போது நான் அரைக்கிற பொருள்லாம் 2 குழம்பு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் இது எக்ஸ்ட்ராவே மசாலா இருக்கும். நீங்கள் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டனாலும் இந்த மசாலாவை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் நம்ம அரைச்சி ஒரு 1 வீக்கு இல்லை 1 மந்த்து கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரு கவரில் போட்டு நல்லா டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா இப்போது வறுத்தாச்சு, ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி தேவையான வெங்காயம், தக்காளி, 2 வெங்காயம் 1 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு கண்ணாடி பதம் வெங்காயம் கண்ணாடி பதம். நான் 2ம் ஒன்றா போட்டு வதக்கிட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகணும்னு. இது கூட வதக்கிட்டு ஆற வச்சு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அது கூட 3ஐயும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ இது வதக்கியாச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது பவுடர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அரைச்சி ரெடியாக இருக்குது. இது வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையும் அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதான் பேஸ்ட்டு. இப்போது ஒரு அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஊற்றுறேன். இது கூட கொஞ்சம் தேவையான அளவு நம்ம மல்லாட்டை எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நல்லாயிருக்கும், கடலை எண்ணெய். அது கூட தாளிக்கு தேவையானது ஒரு கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம், பட்டை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது தாளிப்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டா காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம அதிகமாக செஞ்சாலும் கெட்டு போகாது, நெக்ஸ்ட் டே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் போட்டுட்டேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுட்டா நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை நான் கட் பண்ணி சேர்த்துருப்பேன். நீங்கள் சின்ன பூண்டு இருக்கும் இல்லையா, நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நிறையா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் தேவையான அளவு. அந்த எண்ணெயிலே அது ஃபுல்லாக வதக்கும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கெட்டு போகாமல், அதில் இருக்க ஈரெல்லாம் போயிட்டு கெட்டு போகாமல் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் இது ஒரே நாளே காலி ஆகிடும். இப்போது கத்திரிக்காயும் எண்ணெயிலே நல்லா தனியாக கூட நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நானாக இந்த எண்ணெயிலே நிறையா நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றுறதுனால நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் புளிப்புக்காக. கொஞ்சம் புளியும் சேர்க்கறதுனால தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா இந்த ஈரம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இது தேங்காய், 2 வெங்காயம் 1 தக்காளி, இதை நம்ம வதக்கி அரைச்சி ரெடியாக வச்சுருந்தோன்னா நமக்கு செய்யும் போது ஈஸியாக டக்குன்னு எடுத்து செய்யலாம். இது நான் ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். 3 பேர் தான், 2 வேளைக்கு வச்சுக்கலான்னு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நிறையா பேர் இருந்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துனா கொஞ்சம்
எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பவுடர் சேர்க்கும் போது அரைச்சி வச்ச மசாலா பவுடர் சேர்க்கும் போது அது கட்டியாகிடும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோன்னா இது நல்லா கொதித்து வந்து அந்த மசாலா சேர்க்கும் போது ஓரளவு நம்ம தேவையான அளவு கட்டியாக கிடைக்கும் குழம்பு. இல்லை எனக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், ரொம்ப கெட்டியாக வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். அப்போ இருக்கிற இன்னும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது போட்டது கொஞ்ச நேரத்துலேயே கெட்டியாகிடும். அதனால் நம்ம கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டியாக அங்கங்கே நின்றுடும். நல்லா கிண்டி விட்டதுமே சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா அது ரொம்ப லேட் ஆகும். இதுவே நம்ம தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்தோன்னா குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதை நம்ம அந்த மசாலா வந்து அங்கங்கே கெட்டியாகாமல் நல்லா கிண்டி விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிடும். இது 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆகிடுச்சு. 10 நிமிஷம்லாம் ஒரு 5 மினிட்ஸில் கூட இருக்காது. இந்த அளவுக்கு கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த மாதிரி குழம்பு நமக்கு தேவையான அளவு வந்துடும். இல்லை எனக்கு இன்னும் கெட்டியாகணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னா நம்ம இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிடும். இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு 3 டேஸ் கூட வச்சுக்கலாம். புளி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. எண்ணெய் பிரிஞ்சு அழகாக பார்க்கவே நல்லாயிருக்கு. சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். செஞ்சு சமைச்சு